மருதாச்சலம் இருக்க மனக்கவலை எதற்கு? எப்பயாவது உங்களுக்கு ஒரு மாதிரி மனசு சரியில்லை அப்படின்னா இந்த கோயிலுக்கு ஒரு முறை வந்து பாருங்க. மேற்கு தொடர்ச்சி மலையினுடைய அந்த இதமும் இந்த இதமான காற்றினுடைய சுகமும் அப்பன் முருகனினுடைய அருளும் உங்களுக்கு கைவரப்பட்டு ரொம்ப மகிழ்ச்சியா மன நிம்மதியோடு அமைதியா போவீங்க. இங்க இருக்கக்கூடிய பட்டீஸ்வரன் ஆகட்டும், அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய மங்கள அம்பிகை ஆகட்டும், அதே மாதிரி நவகிரகங்கள் இருக்காங்க, எம்பெருமான் பெருமாள் இருக்கிறாரு, நம்ம பஞ்சமுக விநாயகர் இருக்காரு, கீழே தான் தோன்றி விநாயகர் இருக்காங்க, குளம்படி இருக்கு, 18ஆம் படி கருப்பு இருக்காங்க, அதே மாதிரி இடுமன் சன்னதி இருக்கு. இங்க வந்து நம்ம சுத்தி சுத்தி பாக்குறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. உண்மையாவே எனக்கு எப்பெல்லாம் மனசு சரியில்லைன்னு தோணுதோ, எல்லாருமே மனசு சரியில்லைன்னா எல்லாம் அம்மா வீட்டுக்கு போவாங்க இல்லையா, அது மாதிரி எனக்கு எப்பெல்லாம் மனசு சரியில்லையோ எங்க அப்பா வீட்டுக்கு இங்க நான் வந்துருவேன். மனசார உட்காந்து பிரார்த்தனை பண்ணுவேன். அந்த பிரார்த்தனை ஒருபோதும் எனக்கு கைவிடப்பட்டதே இல்லை. நான் வைத்த அத்துணை பிரார்த்தனைகளும் இங்க அப்பன் முருகன் எனக்கு நிறைவேற்றி கொடுத்திருக்கிறாரு. கோயம்புத்தூர்ல இருக்கிற மக்களாகட்டும், பெரும்பாலும் கோவை மக்கள் இங்க வந்து நீங்க விசிட் பண்ணிருப்பீங்க. வேற ஊர்கள் இருக்கக்கூடிய மக்கள் எப்படி ஆறுபடைக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து அங்க போய் பாக்குறோமோ, அதே மாதிரி முருகனுடைய 7ஆம் படை வீடான இந்த கோயிலுக்கும் வந்து தரிசனம் செய்யுங்க. நிச்சயமா உங்க மனசுலயும் உங்களுடைய குடும்பத்திலையும் உங்க வாழ்க்கையிலையும் ஒரு மாற்றம் நிகழும். இங்க காலையில பாத்தீங்கன்னா பிரசாதமா பஞ்சாமிர்தம் கொடுப்பாங்க. மதியம் பாத்தீங்கன்னா என்னது மிளகு சோறு அப்படின்னு கொடுப்பாங்க. சாயந்தரம் பாத்தீங்கன்னா புளியோதரை கொடுப்பாங்க. ஏன்னா நான் அடிக்கடி இங்க வர்றதுனால இங்க என்னென்ன பிரசாதங்கள் கொடுக்குறாங்கன்றது எனக்கு நல்லா தெரியும். முடிஞ்சா இந்த கோயிலுக்கு வந்து எல்லாருமே விசிட் பண்ணி பாருங்க. உங்களுடைய இல்லமும் உள்ளமும் தூய்மையாகும். நன்றி.